எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்று நாம் மகத்துவம் வாய்ந்த ரமலான் மாதத்தின் 3வது தினத்தை அடைந்துள்ளோம். அதை நினைக்கும் போதே நம்முடைய மனம் எல்லை இல்லாத ஆனந்தம் அடைகின்றது. நோன்பு என்றாலே இஸ்லாமிய சமுதாயத்தின் உள்ளங்களிலே எல்லையில்லாத சந்தோஷம். அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்கள் பூரிப்படைந்து நம்மை படைத்தவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நம்முடைய உள்ளமும் நாவும் தானாகவே இறைவனை துதிக்க ஆரம்பிக்கின்றது. இன்னும் சஹர் வேளையில் நோன்பு வைப்பதும், இஃப்தார் வேளையில் நோன்பு திறப்பதும், இரவு வேளையில் தராவீஹ் தொழுவதும், அதிகமாக திருமறையை ஓதுவதும், நல்லமல்கள் புரிவதிலும் நம்முடைய உள்ளங்கள் ஆனந்தம் அடைகின்றன. இந்த ரமலான் மாதத்தின் மிக முக்கியமான மகத்துவம் என்னவென்றால், இந்த மாதத்தில் உலக மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய உலக மக்களின் வழிகாட்டியாகிய திருமறை அருளப்பட்டது. இந்த திருமறை தான் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை கண்ணியப்படுத்தும் பொதுமறை. இந்த மாதம் மகத்துவம் வாய்ந்த திருமறை அருளப்பட்ட மாதம். அதனால் நாம் அதிகமாக திருமறையோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும். ரமலானில் குர்ஆன் ஓத வேண்டுமா? ஆம், புரிந்து அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆன் வேகமாக ஓதி முடிக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவதை விட அர்த்தம் புரிந்து ஓதுவதுதான் சிறப்பு. ரமலான் மாதத்தில் குர்ஆன் அதிகமாக ஓதுவது மிகவும் சிறந்த அமல். குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் ஒரு நன்மை 10 மடங்கு ஆகும். ஆதாரம் திர்மிதி. ரமலான் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பதால் இந்த மாதத்தில் குர்ஆனை முழுமையாக ஓதுவது அல்லது அதிகப்படியாக ஓதுவது மற்ற மாதங்களை விட பன்மடங்கு நன்மை தரும். அதனால் ரமலான் மாதம் குர்ஆனுடன் நெருக்கமாக இருக்க வேண்டிய மாதமாகும். ரமலான் மாதம் என்பது அதில்தான் மனிதர்களுக்கான முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கப்பட்டதாகும். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். நபி அவர்கள் மரணித்த ஆண்டில் மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 2 முறை குர்ஆனை ஓதி காட்டினார்கள். குர்ஆனை அர்த்தம் புரிந்து ஓதுபவருக்கான சிறப்பு. வழிகேட்டிலிருந்து நேர்வழி தருகிறது. மனக்கவலைக்கு மருந்தாகவும், பொறாமை, அகங்காரம் போன்ற கெட்ட எண்ணங்களை விட்டு பாதுகாப்பு தருகிறது. மனதின் குழப்பத்திற்கு விடை தருகிறது. தவறு செய்வோருக்கு எச்சரிக்கை செய்கிறது. நன்மை செய்வோருக்கு நற்செய்தி சொல்கிறது. நிச்சயமாக இந்த குர்ஆன் முற்றிலும் நேராக இருக்கும் நல்வழியை காட்டுகிறது. அன்றியும் நற்கர்மங்கள் செய்து வரும் மூமின்களுக்கு நிச்சயமாக மிக பெரும் நற்கூலி உண்டு என்றும் நன்மாராயம் கூறுகிறது. இத்தனை சிறப்பையும் நாம் புரிந்து ஓதினால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். புரிந்து ஓதுவதற்கு எளிய வழி. ஒவ்வொரு சூரா ஓதி முடித்த பின் அதன் தர்ஜுமாவை படிக்கலாம். ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளர் 6 விஷயங்களை உறுதியாக நம்ப வேண்டும். அதில் 3வது தூண் அல்லாஹ்வின் வேதங்களை நம்புவது. இறைமறை கூறுகிறது, நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கிறோம். குர்ஆன் அருளப்பட்டது வழிகாட்ட, சிந்திக்க வைக்க, நடைமுறைப்படுத்த, நீதி நிலைநாட்ட, மறுமையை நினைவூட்ட. வெறும் ஓதுவதற்காக மட்டும் அல்ல, வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக இறைவன் நமக்கு அளித்த மாபெரும் அருட்கொடை பொக்கிஷமாகிய இந்த திருக்குர்ஆனை நாம் இந்த ரமலான் மாதம் முழுவதும் மட்டுமல்ல, மற்ற எல்லா மாதங்களிலும் அழகுற ஓதி அர்த்தம் புரிந்து அதன்படி செயல்பட வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் வீடுகளை பாதுகாப்பாயாக. அவற்றில் அமைதியையும் நிம்மதியையும் நிரப்புவாயாக. பொறாமை மற்றும் தீமைகளிலிருந்து அவற்றை விலக்கி வைப்பாயாக. இரட்சகனே, எங்கள் இதயங்களை நன்மையின் பக்கம் ஒன்றிணைப்பாயாக. எங்களுக்கிடையிலான உறவுகளை சீர்படுத்துவாயாக. எங்களை அமைதியின் பாதையில் வழி நடத்துவாயாக. எங்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு செல்வாயாக. வெளிப்படையான மற்றும் மறைமுகமான தீய செயல்கள் மற்றும் குழப்பங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக.
எங்கள் செவிப்புலன், பார்வை, இதயங்கள், துணைவியர் மற்றும் சந்ததியினரில் எங்களுக்கு பரக்கத் அருள்வளம் செய்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீயே மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றாய். உன் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நிலைகளை மாற்றுபவனே, ஏக இறைவா, உனது ஆற்றலையும் வலிமையையும் கொண்டு எங்களது நிலையை மிக சிறந்த நிலைக்கு மாற்றுவாயாக. கண்ணியமிக்கவனே, பெரியவனே, உயர்ந்தவனே, எங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களது வாழ்வாதாரத்திற்கும் எங்களது முன்னேற்றத்திற்கும் வெற்றிகளுக்கும் இடையே ஒரு தெளிவான வெற்றியை திறந்து வைப்பாயாக. நிச்சயமாக நீயே வெற்றி அளிப்பவர்களில் மிகச் சிறந்தவன். ஆமீன்.